இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுக்கா? உன்னை எவ்வளவு கனவோட கட்டி கொடுத்தோம். உன் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. விடுக்கா, உட்காரு. என் விதி அப்படி எழுதிருக்குக்கா. நல்ல வேலை, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்ல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா ஒரு கெட்டதுல நல்லதும் நடந்திருக்குக்கா. என்ன? மகேஷை கல்யாணம் பண்ணதுனால தானே முருக அண்ணனுடைய அம்மாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. உனக்கு கஷ்டமா இல்லையா அஞ்சலி? இல்லக்கா, அவருக்கு எப்போ என்னை ஏமாத்தினாரோ, என்கிட்ட பொய் சொன்னாரோ, அப்பவே நான் அவரை வெறுத்துட்டேன். அப்பத்துல இருந்து அவரை விட்டு நான் எப்போ வரப்போறேன்னு மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடந்துருச்சு. எனக்கு இதுல சந்தோஷம்தான்க்கா. சிறையில இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு. இனி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய நான் சுதந்திரமா வாழ்வேன்ல. ஆனா அஞ்சலி, அந்த மகேஷ் ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் கதை அப்படியே முடிஞ்சு போச்சு, நம்மளால விட்டுட முடியாது. அவன் உன்னை விட்டு அவ்வளோ ஈஸியா விலகிட மாட்டான். பணபலத்தை வச்சு எப்படியாவது வெளியே வருவான். வந்து நமக்கு எதிராக ஏதாவது செய்ய ட்ரை பண்ணுவான். எப்பவும் அவனை எதிர்த்து நிக்க நாம ஒரு திட்டத்தோட தயாரா இருக்கணும். அக்கா, என்னக்கா பண்ணிடுவான் அவன்? அந்த ஆள் ஒரு செத்த பாம்புக்கா. அப்படி சொல்லாத அஞ்சலி. நெவர் அண்டர்ஸ்டிமேட் யுவர் எனிமி. நேருக்கு நேரா நம்ம கிட்ட மோதலனாலும் மறைமுகமா ஏதாவது ஒரு பிளான் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனோட மொத்த அஸ்திவாரத்தையும் நாம தான் ஆட்டம் காண வச்சுட்டோமே. அது கரெக்ட் தான்க்கா. செம்ம கோபத்துல இருப்பான். எல்லாம் உன்னுடைய சப்போர்ட் தான்க்கா. என்னோட சப்போர்ட்டா? நோ வே. நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கலனா இதெல்லாம் நடந்திருக்காது. மொத்த சக்சஸுக்கும் நீ தான் காரணம். நீ சொன்னா அதை நான் ஏத்துக்குவேனா? எனக்கு நீ இன்னொரு அம்மாக்கா. நீ என் கூட இல்லைன்னா நான் உயிரோட இருப்பேனான்னு கூட சொல்ல முடியாது. எப்பெல்லாம் நான் பயந்து நின்னேனோ அப்பெல்லாம் நீ எனக்கு தைரியம் கொடுத்திருக்க. என் வாழ்க்கையை நீதான்க்கா மீட்டு கொடுத்திருக்க. பாரு அஞ்சலி, உன் லைஃப் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. நீ ஒரு புது லைஃபா ஆரம்பிக்கணும். தைரியமா இரு, எல்லாமே மாறும். அதே நேரம் அந்த மகேஷ் உயிரோட தான் இருக்காங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என்ன பிரச்சனைனாலும் அதை நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமாளிப்போம். சரிக்கா. அஞ்சலி, அம்மா கூப்பிடுறாங்க.